இப்ப நம்ம இந்த வீடியோல ஒரு சிறப்பான ஒரு பொது தமிழ் புத்தகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2024ஆம் ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர் ஆசிரியர் நியமன தேர்வுல 80% மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இடம்பெற்ற இந்த புத்தகத்தை பத்தி, அதாவது போற போக்குல 80% 90% சொல்லிட்டு போகல, அதாவது நம்ம எப்படி கேட்டிருந்தோமோ அதே மாதிரி கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம புத்தகத்துல இருந்து ப்ரூஃபோட நான் எடுத்து போட்டுருக்கிறேன். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த வீடியோல அத்தனை கொஸ்டினையுமே கேட்கப்பட்ட, அதாவது மெட்டீரியல் அப்படின்றத விட நீங்க படிச்சதை டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு ஒரு தரமான ஒரு புத்தகம் தான் இந்த சிவதன்யாவின் வெற்றி நமதே. அதே மாதிரி தமிழால் வெல்வோம் புத்தகம். வெற்றி நமதேன்றது பொது அறிவுக்கு கொடுத்துருக்கிறோம், தமிழால் வெல்வோம் அப்படின்றது பொது தமிழ் புத்தகம். அந்த வெற்றி நமதே புத்தகத்தை பத்தி அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து இந்த புத்தகத்துல இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் 9th 10th தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன். எல்லாமே நியூ புக்ல இருந்திருக்கும். நியூ புக்ல இருந்து மட்டுமே 3700 கொஸ்டின் பொதுத்தமிழ் 6th இருந்து 12th வரைக்கும் கிட்டத்தட்ட பொதுத்தமிழ் இருக்கு. 11th 12th சிறப்பு தமிழ்ல நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன் 350 கொஸ்டின். அதுல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன். 9th and 10th மட்டுமே 1700 கொஸ்டின் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுல இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன், பாத்துக்கோங்க. நம்முடைய அதாவது அதே மாதிரி 3700 கொஸ்டின் வந்து நியூ புக்ல இருந்து எடுத்தது. ஒரு 2070 கொஸ்டின் ஓல்டு புக், அதாவது ஓல்டு கொஸ்டின் 2020 வரைக்கும் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே லாஸ்டா நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அது ஒரு 113 பக்கத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு கேள்வி 2024 குரூப் 2. அதான் உங்களுக்கு பர்டிகுலரா ஒவ்வொரு எக்ஸாம்ல எதை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குது. பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல கொடுத்துருக்குது குரூப் 2, அந்த லைட் கிரீன் கலர்ல கொடுத்துருக்குது குரூப் 4, ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்கிறது ஆசிரியர் நியமன தேர்வு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஒரு பக்கத்துல இருந்து 2 கேள்வி, எல்லா பக்கத்துல இருந்துமே கேள்வி இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு 10 பக்கத்தை எடுத்து கொடுத்து புக்கை பத்தி பேசுவாங்க. நான் கிட்டத்தட்ட 145 பக்கம் இந்த புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்ட அத்தனை கேள்வியுமே நான் ப்ரூஃபோட கொடுத்துருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அது போக இன்னொரு கொஸ்டின் நான் டிஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பேன். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் மட்டும் 926 கொஸ்டின், அது அத்தனையுமே அப்படி நான் வச்சிருக்கிறேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு. அதை தாண்டி 10th கொஸ்டின் எடுக்க முடியுமான்னு நீங்களே பாத்துக்கோங்க. இன்னொரு வீடியோல இந்த 10th கொஸ்டின் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், பாத்தீங்கன்னா இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. இந்த கேள்வி வந்து பொறுத்துகள்ல குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க, ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க. எல்லாமே 2024ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டுமே. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 இந்த கொஸ்டின். சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலயும் நான் கொஸ்டின் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன், அதனுடைய தரத்தை பாருங்க. இந்த கொஸ்டின்ல நீங்க ஒரு கொஸ்டினை வாசிச்சாலே அதுல இன்னும் 2 கேள்வி எழுதலாம். அப்படிதான் நான் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே நான் கொஸ்டினா கொண்டு வந்திருப்பேன். வரி வரியா வாசிச்சு பாடல் வரிகள், நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு அத்தனையுமே இதுல கொஸ்டின்ல இருக்கும். நானே பெருமையா சொல்றத நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க, இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க குரூப் 4 2024. இது குரூப் 2. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு. இது ஆசிரியர் நியமன தேர்வு, இது ஆசிரியர் நியமன தேர்வு. பிங்க் கலர்ல கொடுத்துருக்கிறது ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டாங்க, குரூப் 4 2024 கேட்டாங்க. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. அப்துல் நேற்று வந்தான். இது டிஆர்பி ஆசிரியர் நியமன தேர்வு. இது ஆசிரியர் நியமன தேர்வு செகண்ட் கிரேட் டீச்சர். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பல மொழிகள், பல விதமான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், பாடை மக்கள். இது குரூப் 4 கொஸ்டின். நம்ம வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோம் மறுநாளே கொடுத்துருப்போம். இப்போ நம்ம புதுசா இந்த டிஜிட்டல் மெத்தட்ல டிஜிட்டல் போர்டு வந்ததுக்கு அப்புறமா அனைத்துமே அன்னைக்கு சாயங்காலமே அத்தனை கொஸ்டின் நம்ம கொடுத்துருவோம் ஒரு எக்ஸாம் நடந்து முடிச்ச உடனே. சரிங்களா? இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா 5700 கொஸ்டின் இருக்கு. புத்தகத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 650 ரூபா தான். சரிங்களா? 600 பிளஸ் கொரியர் சார்ஜ் ஒரு 70 ரூபா வரும். நீங்க தமிழ் ஜிஎஸ் சேர்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையாது. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஸ்கிரீன்ல வச்சிருக்கிறேன். இந்த பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 அது ஆசிரியர் நியமன குரூப் 2. இந்த கொஸ்டின் பிங்க் கலர்ல கொடுத்துருக்கிறது குரூப் 2. இதுல நிறைய கேள்வி, இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அறிவியல் சார்ந்த பாடம்லாம் சிலபஸ்ல இல்ல, படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து வரி வரியா எடுத்து கொடுத்துருந்தேன். இந்த கேள்வி பாருங்க, அப்படியே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து தனித்தனியா 4 கேள்வி வச்சிருந்தேன். ஆனா குரூப் 4ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொறுத்துகள்ல கொடுத்தாங்க. நான் தனித்தனியா கொடுத்துருக்கிறேன். அப்படியே அந்த 4யுமே பொறுத்துகள்ல வந்து 2024 குரூப் 4ல இப்போ கவுன்சிலிங் போயிட்டாங்க இல்லையா, அந்த குரூப் 4ல கேட்டாங்க. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார். இது குரூப் 2. இது குரூப் 2 கொஸ்டின். இது வந்து குரூப் 2ல பொறுத்துக. அதே மாதிரி வந்து இந்த கேள்வி பாருங்க, பாரதிதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையார் நாடகம். அடுத்து இந்த கொஸ்டின் ஆசிரியர் நியமன தேர்வு. இது அப்படியே தனியா எடுத்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லாம் தரமா கேட்டிருந்தாங்க. ஏகார இடைச்சொல் பிரிநிலை அப்படின்னு அப்படியே கொடுத்திருந்தாங்க. எப்படி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கேள்வி. அதே மாதிரி இதுவும் கேள்வி. அனைத்தும் சரி.
இந்த கேள்வி. இது ரெண்டுமே ஆசிரியர் நியமன தேர்வுல. ஆசிரியர் நியமன தேர்வுல 60க்கு 53 கேள்வி கேட்டிருக்காங்க. நான் ப்ரூஃபோட காட்டுற மாதிரி அப்படியே பார்த்துட்டே வாங்க. 145 பக்கத்தையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த கேள்வி குரூப் 2 குரூப் 4 2024 குரூப் 4ல நாகனவாய் பறவை கேட்டாங்களே, ராவண காவியம். அதே மாதிரி இந்த கேள்வியில இருந்து 2 கொஸ்டின் குரூப் 4ல 2024 குரூப் 4ல இதுல இருந்து மட்டுமே 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். உணவு உடை இருப்பிடத்திற்கு அடுத்ததாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அறிஞர் அண்ணாவுடைய கூற்று. இது அப்படியே குரூப் 4ல கேட்டாங்க. அப்படியே இந்த பக்கத்தை பாருங்களேன். இந்த கொஸ்டினை தவிர மற்ற எல்லா கொஸ்டினுமே எந்த அளவுக்கு நான் தரமா எடுத்து கொடுத்துருக்கேன்னு பாருங்களேன். ஒரு 3 இயல்களா இருக்கும். 6th இருந்து 12th வரைக்கும் 3 இயல்களா கொடுத்துருப்பேன். ஒரு 3 இயல்களை நீங்க படிக்கணும், படிச்சுட்டு இதை வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும், கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணிக்கணும். அது மாதிரி தான் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த புத்தகத்தை. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. இந்த பக்கத்துல இருந்து 2 கேள்வி. ஆசிரியர் நியமன தேர்வுல 2 கேள்வி ஒரே பக்கத்துல இருந்து. அதே மாதிரிதான் ஒரு பக்கத்துல இருந்து 2 கேள்வி 4 கேள்வியில வந்திருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க ப்ரூஃபோட. இதுல இருந்து இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து மட்டுமே குரூப் 4 2024 2 கொஸ்டின். இதுல இருந்து ஒரு கொஸ்டின். இது குரூப் 4 2024. இது குரூப் 2 2024. இது குரூப் 2 அந்த கொஸ்டின். இது குரூப் 4 2024. இமிலிசை என்பதன் இலக்கண குறிப்பு. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது ஆசிரியர் நியமன தேர்வு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர் தனிநாயகம் அடிகள். அப்படியே கொடுத்திருந்தாங்க அந்த கேள்வி. நான் எக்ஸ்ட்ரா பாருங்க, அந்த ஒரு கொஸ்டின்ல 2 கேள்வி இருப்பாருங்க. அகில உலக தமிழாய்வு மன்றம் அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாக காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அப்படியே குரூப் 4ல 2024 குரூப் 4ல கேட்டாங்க. நாந்தையாளரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது குரூப் 4 2024 அல்லூரில் தேவநாய பாவனார் நூலகம் உருவாக்கியவர். ஒவ்வொரு பக்கத்திலுமே கேள்வி 145 பக்கத்தை எடுத்து நான் அப்படியே கொடுத்துருக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு. இது இந்த ஒரு பேஜ்ல இருந்து மட்டுமே செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுல SGT எக்ஸாம்ல மொத்தம் 3 கேள்வி. இந்த ஒரே பக்கத்துல இருந்து தனித்தனியா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. தரமானது பார்த்து வச்சுக்கோங்க. புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க மிஸ் பண்ணாதீங்க. 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 230 நாட்கள் இருக்கு. இதை வாங்கி வச்சுட்டு நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாலே போதும். இந்த புத்தகத்துல இருந்து கண்டிப்பா 80 to 90 கொஸ்டின் வரும். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள் இதே மாதிரியே நான் ப்ரூஃபோட வீடியோ போடுவேன். நீங்க அப்ப வாங்கலேன்னு அப்படிங்க ஃபீல் பண்ண தேவையில்லை. இது பாருங்க, தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அப்படியே குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. குரூப் 2ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு. இதுல இருந்த மாதிரி அப்படியே கொடுத்திருந்தாங்க ஆசிரியர் நியமன தேர்வு. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. அடுத்தடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து 65வது பக்கம், இது 66வது பக்கம். அடுத்த பக்கத்துல அடுத்த கொஸ்டின் இருக்கு. டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி இருக்கு. கடைசியில ஆன்சர் கொடுத்துருப்பேன், நீங்க அப்படியே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து இந்த புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டாங்க, குரூப் 2லையும் கேட்டாங்க, குரூப் 4லையும் கேட்டாங்க. 3 எக்ஸாம்ல இந்த புயலிலே ஒரு தோணி பாசிங்காரம், அந்த பாசிங்காரம் பணியாற்றிய இதழ் வந்து குரூப் 4ல கேட்டாங்க. புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல கேட்டாங்க. அதே மாதிரி புயலிலே ஒரு தோணி ஆசிரியர் வந்து TRB எக்ஸாம்லயும் கேட்டாங்க. அப்ப 3 எக்ஸாம்லயும் இந்த ஒரு கொஸ்டினை படிச்சீங்கனால நீங்க ஒரு 4 கேள்வி நீங்க வேற கேள்விக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து இது வந்து குரூப் 2ல இருந்துச்சு, குரூப் 4ல இருந்துச்சு. வெற்றி வேர்க்கை. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு. அப்படியே அந்த பாடல் வரியோட கொடுத்திருந்தாங்க. செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு. ஒரு பக்கத்துல எத்தனை கேள்வின்னு பாருங்க, 3 கேள்வி. 3 எக்ஸாம்லயுமே கேள்வி இந்த ஒரு பக்கத்துல இருந்து வந்திருக்கு. பேஜ் நம்பர் 68. நான் ஃபர்ஸ்ட் வந்து 9th and 10th வச்சிருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்துல இந்த புத்தகத்துல கம்பைல் பண்றப்ப அதாவது 9th 10th 6th ஒரு பார்ட், அது 1ல இருந்து 150 வரைக்கும் இருக்கும். அப்புறம் 8th 6th 7th 8th அது ஒரு பார்ட்டா இருக்கும். 11th 12th சிறப்பு தமிழ் எல்லாமே அது ஒரு பார்ட்டா இருக்கும். கடைசியா உங்களுக்கு வந்து முந்தைய ஆண்டு வினாக்கள் அது ஒரு 110, மொத்தம் 4 பகுதியா நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரே பக்கத்துல அடுத்தடுத்த பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுது. 68வது பக்கம், இது 69வது பக்கம். அடுத்து 69வது பக்கத்துல இருந்து எத்தனை கேள்வின்னு பாத்துக்கோங்க. 1 2 3 4 கேள்வி 2 எக்ஸாம்ல வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு. இது செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வு கேட்ட பாடல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் 4 எக்ஸாம் 2024. இதுல இருக்க எல்லா கொஸ்டினுமே 2024 குரூப் 4 தான். இது குரூப் 4 2024 பொறுத்துகள்ல கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு. ஒரே பக்கத்துல 2 கேள்வி. இது வந்து குரூப் 4ல இலக்கணத்துல கேட்ட கொஸ்டின். இது வந்து ஒரே பக்கத்துல இருந்து குரூப் 4 இருக்கு, குரூப் 2 இருக்கு. சரி, குரூப் 2 இருக்கு, ஆசிரியர் நியமன தேர்வு இருக்கு. இது பாருங்க, நேமி என்பதன் பொருள் ஆசிரியர் நியமன தேர்வு. அப்படியே இது 4மே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பொறுத்துக, இந்த பொருள் கூறுக 4மே அப்படியே பொறுத்துகளை கொடுத்திருந்தாங்க ஆசிரியர் நியமன தேர்வுல. இது வந்து குரூப் 4 2024. அப்படியே இந்த கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூர் நம்ம கேட்ட மாதிரி அப்படியே ஆப்ஷன் வராம இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. இது குரூப் 4.
இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 கத்தும் குயிலோசை, இது வந்து பாத்தீங்கன்னா மரபு வலு, இதுவும் குரூப் 4 கொஸ்டின் பாரதியாரை பத்தி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2லயும் கேட்டிருந்தாங்க, குரூப் 4லயும் கேட்டிருந்தாங்க. ஆசிரியர் குரூப் 4 குரூப் 2 ஆசிரியர், இது வந்து குரூப் 4 இந்த கொஸ்டின் நீபவனம் குரூப் 4. இந்த ரெண்டுல இருந்து குரூப் ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டாங்க, குரூப் 2லயும் கேட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்து முடியல. இந்த கொஸ்டின் ஒரே கொஸ்டின்ல இருந்து குரூப் 4ல கேட்டிருக்காங்க, ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க, பொறுத்துக வடிவத்தில் கேட்டிருந்தாங்க. இது கீழே கொடுத்துருக்கு வந்து கேரளா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தமிழ் தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெருக்கூத்து. இந்த கேள்வி தரமான கேள்வி. நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நான் உங்களுடைய சேனல்ல அந்த எக்ஸாம் முடிச்ச மறுநாளே நான் போட்டிருப்பேன். தெருக்கூத்தை தமிழ் நாடக கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். தரமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கேட்டிருக்கோமோ அதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. தெருக்கூத்தை தமிழ் நாடக கலையின் அடையாளமாக்கியவர். சரிங்களா? நா முத்துசாமி, கூத்துப்பட்டறை நா முத்துசாமி. இதை இவரை வச்சு 2 கேள்வி கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறோம் 2 கேள்வி அவரை வச்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பாருங்க, இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீபன் ஹாக்கின். ஸ்டீபன் ஹாக்கின்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 படிக்க கூட நினைப்பீங்க. அதுல நிறைய தகவல் இருக்கு, கண்டிப்பா சிலபஸ்ல உண்டு. அதுல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர், ஆசிரியர் நியமன தேர்வு. ஆசிரியர் நியமன தேர்வுல ஸ்கோரிங் அண்ட் எலிஜிபிள் டெஸ்ட்ல 60 கேள்விகள்ல 53 கேள்வி வந்துச்சு. அதெல்லாம் நீங்க இப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30-40 கேள்வி வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி மரம், செகண்ட் கிரேட் டீச்சர். இது ஆசிரியர் தேவன் உந்துபி. இது பிங்க் கலர்ல கொடுத்துருக்கிறது குரூப் 2. இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு பக்கத்துல இருந்து பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 100வது பக்கம் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த பக்கம் எவ்வளவு முக்கியத்துவமானதுன்னு பாருங்க. குரூப் 2ல ஒரு கேள்வி, ஆசிரியர் நியமன தேர்வுல 2 கேள்வி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல 1 2 கேள்வி. குரூப் 4ல ஒரு பக்கத்துல இருந்து 2 கேள்வி. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கை படிப்போம். நான் வந்து சொல்றேன், ஸ்கூல் புக்கை படிப்போம். ஸ்கூல் புக்ல தான் எல்லாமே இருக்கு. ஆனா அதை வந்து கொஸ்டினா எடுத்து கொடுத்து அதே மாதிரி எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சில கேள்வி கேட்கறாங்களே, அதான் மிகப்பெரிய விஷயம். நீங்க பயிற்சி செஞ்சுட்டு போனாதான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு புக் படிச்சாலும் அதை எக்ஸாம் எழுதி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு போனாதான் நம்ம சக்சஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம தரமா எடுத்து கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் டெஸ்ட் பேஜ்ல வெறும் பிடிஎஃப்க்கு 1000-2000 செலவு பண்ணி நீங்க ஜாயின் பண்றீங்க. நான் வந்து ஏன் டெஸ்ட் பேஜ் இப்ப இந்த வருஷம் நான் போடல அப்படின்னா, எல்லா கொஸ்டினுமே நான் அந்த புக்ல எடுத்து கொடுத்துட்டேன். இத இருந்து நமக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு பேரை மாத்தி நம்ம டெஸ்ட் பேஜ் வைக்கிறதுக்கு எல்லாமே இதுல கொடுத்தாச்சு. நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு திரும்ப டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே தரோவாயிரும். சரிங்களா? அடுத்தீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முல்லை நிலத்திற்குரிய இது ஆசிரியர் நியமன தேர்வு. இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையான இது ஆசிரியர் நியமன தேர்வு. ஆரஞ்சு கலர்ல கொடுத்த எல்லாமே ஆசிரியர் நியமன தேர்வு. இது ஆசிரியர் நியமன தேர்வுல அப்படியே இருந்தது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக. ஆசிரியர் நியமன தேர்வுல பொறுத்துக கொடுத்திருந்தாங்க. அடுத்து பாருங்க இந்த பக்கம் இது குரூப் 4. குரூப் 4ல கேட்ட தரமான கேள்வி அப்படி நம்ம கொடுத்துருக்கிறோம். இதை வந்து குரூப் 4ல இதே மாதிரியே கூற்று வடிவத்திலே கேட்டாங்க குரூப் 4 எக்ஸாம்ல 2024ல. இது வந்து பாத்தீங்கன்னா முடிகள வேந்தர் மூவருக்கு உரியது. இது குரூப் 4 எக்ஸாம். அதே மாதிரி அதுவும் தூத்துக்குடியில அது வந்து குரூப் 4 எக்ஸாம் 2024. இது ஆசிரியர் நியமன தேர்வு. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். இது இந்த கொஸ்டின் அப்படியே குரூப் 4 கொஸ்டின். இந்த கொஸ்டின் குரூப் 4 தேம்பாவணி. இதுல இருந்து 2 கேள்வி கொடுத்திருந்தாங்கப்பா. இது அப்படியே நான் கொடுத்த மாதிரியே கொடுத்து. இது குரூப் 4. அப்புறம் தேம்பாவணி இது வந்து குரூப் 2 வாரல் என்பதன் பொருள் போர்லந்தொடுத்து ஆரையில் இளங்குடி. அந்த கொஸ்டின் அப்படியே நம்ம கொடுத்த மாதிரியே அப்படியே குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 கேள்வி. இதுல இருந்து அப்படியே நம்ம கொடுத்த மாதிரியே கேட்டிருந்தாங்க. அந்த அருளப்பன். சரிங்களா? ஆன்சர் கீழ் வந்து பாத்தீங்கன்னா அருளப்பன் 2மே கொடுத்திருந்தாங்க. பட் நம்ம கொடுத்துருக்கிறோம் திருமுழுக்கு யோவான் அருளப்பன். அவர் வந்து பாத்தீங்கன்னா கருணையன் எனவும் அழைக்கப்படுறாரு. இந்த கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஒரு கொஸ்டின் நீங்க வாசிச்சீங்க அப்படின்னாலே ஒரு 3-4 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அது மாதிரி தான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஒரு ஆசிரியர் குறிப்பாவே நான் ஒரு கொஸ்டின் வச்சுட்டு கீழே ஆப்ஷன் வச்சிருப்பேன். நீங்க வந்து டெஸ்ட் எழுதி பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு ரிவிஷன் பண்ணது மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அப்படி பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன், ஒரு ஆசிரியர் குறிப்பு அத்தனை தகவலுமே அப்படியே வந்துருச்சு. இதுல ஒண்ணு மட்டும் தான் தவறு. அப்ப அந்த தவறை கண்டுபிடிச்சு அதுக்கு சரி என்னன்னு எழுதி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஒரு பெரிய பேராகிராஃபே நீங்க ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகி போயிடும். அதுக்கு தான் நான் சொல்றேன், தரமான ஒரு புத்தகம் தேவைப்படக்கூடிய உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4ல இருக்கு, குரூப் 2ல இருக்கு. காலக்கணிதம் அப்படின்றது குரூப் 4ல கேட்டாங்க, ஆசிரியர் நியமன தேர்வுலையும் கேட்டிருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு, இது வந்து குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இதே மாதிரியே வந்து 3 கொடுத்து பொருந்தாதை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது குரூப் 2 கொஸ்டின். நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை பார்த்து கொஸ்டின் எடுத்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஆசிரியர் நியமன தேர்வுலாம் இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு எழில் முதல்வன். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருந்தாங்க குரூப் 4. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. இதுல இருக்க மாதிரியே இதுல வந்து 2 கேள்வி. உலகம் 50 பூதங்களால் ஆனது என குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இந்த கேள்வி அப்படியே இருந்துச்சு. இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கொடுத்திருந்தாங்க. என்னது? ஆசிரியர் நியமன தேர்வுல. இது வந்து குரூப் 2 கொஸ்டின். கரகாட்டத்தின் துணை ஆட்டம் மயிலாட்டம் அப்படியே கொடுத்துருக்கிற பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சுறாமீன் தாக்கியதால். இது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு. திணையளவு போதா சிறுபுல் நீண்ட. அது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாம் 2024. இது குரூப் 2 லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வு அகேனம் என அழைக்கப்படுவது. அடுத்து இது வந்து குரூப் 4 எக்ஸாம் கல்வி வளர்ச்சி நாள் காமராஜருடைய பிறந்த நாள். இந்த கொஸ்டின் குரூப் 4 பகுத்தறிவு கவிராயர் குரூப் 4 கொஸ்டின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் குரூப் 2 கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று அழைத்தவர் திருவிக்கா குரூப் 4. அடுத்து வந்து அடுத்து இருக்கிற தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் முத்துராமலிங்க தேவருக்கு. சரிங்களா? இது குரூப் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஆசிரியர் நியமன தேர்வு மக்கள் டேசிலிய வங்கம்னா கப்பல் படகு கப்பல் அது வரும். அடுத்து வேளாண் வேதம். இது குரூப் 2 பொறுத்துகள்ல கொடுத்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐ என்பதன் பொருள் வந்து குரூப் 4 2024. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே 4 ஒரே பக்கத்துல இருந்து 4 இது பொறுத்துகள்ல குரூப் 2ல கொடுத்திருந்தாங்க. பொறுத்துக வடிவத்துல கொடுக்கப்பட்டது. தனியாவும் 2 கேள்வி கொடுத்திருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இது குரூப் 2 பை. இது அப்படியே ஓரெழுத்து ஒரு மொழி மட்டுமே குரூப் 2 2 கொஸ்டின் கொடுத்தாங்க. ரெண்டுமே நம்ம கொடுத்துருவோம். ஓரெழுத்து ஒரு மொழி 42 நம்ம புக்ல கொஸ்டினா இருக்கும். நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் கிரேட் டீச்சர். இது வந்து குரூப் 2 வாணிதாசன் கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்பட்டவர் வாணிதாசன் குரூப் 2 கொஸ்டின். இங்க பாருங்க இந்த கொஸ்டின் அப்படியே கொடுத்திருந்தாங்க. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். நம்ம எப்படி கொடுத்துருக்கிறோம் அதே மாதிரியே குரூப் 2ல கேட்ட குரூப் 4 2024 கேட்ட கொஸ்டின். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கல்லாதவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் முட்டையை கொட்டினார் போல. இது 2024 குரூப் 4 ஊமையால் விளக்கப்படுவது. அப்படியே நான் ஊமை தொடர் அத்தனையுமே நான் புக்ல கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். பாடல் வரிகள் எல்லாமே இருக்கும். இது வந்து உரிமை பொருளில் வருவது சூப்பரான கொஸ்டின். 2024 ஆசிரியர் நியமன தேர்வுல கொடுத்திருந்தாங்க. இது பரிவாதன் என்னும் வினை பல்லவ மன்னனது கொஸ்டின் டேக் மாதிரி கொஸ்டின் மேக் பண்ண சொல்லி கொடுத்திருந்தாங்க. இது குரூப் 2 2024. இந்த கொஸ்டின் குரூப் 2 2024 கம்பி நீட்டுதல் மரபு தொடர் அப்படி நம்ம கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கம்பி நீட்டுதல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது கல்லில் நார் உரித்தல். இதுவும் குரூப் 2ல கேட்கப்பட்டது. இந்த கொஸ்டின் உடுக்கை தண்டுடுக்கை குடுகுடுப்பை தவண்டை குடுகுடுப்பை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆசிரியர் நியமன தேர்வு. நீங்க இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த ஒரு புக்கு கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா 80 கொஸ்டின் இந்த புத்தகத்துல வரும். பயிற்சி பண்ணீங்கன்னா அதாவது ஒரு மெட்டீரியலா புத்தகத்தை காப்பி பண்ணி கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாது. நம்ம டெஸ்ட் வைக்கிற விதமா டெஸ்ட் எழுதி பாக்குற மாதிரி கொடுத்துருக்கோம்ல அதான் பெரிய விஷயம். நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அதே மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை இதுவும் குரூப் 2. இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்மையின் கூர்மை. இது குரூப் 2 எக்ஸாம் அப்படியே கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தமிழ் 3000 பொறுத்துக திருமூலர் 2024 குரூப் 2 ஒரு பக்கத்துல 2 கேள்வி. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் அப்படியே நம்ம கொடுத்த மாதிரியே சிலேடை இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் 2024 குரூப் 2ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. மார்கழி மாசம் சரிங்களா பாவை நோன்புன்னு சொல்லுவாங்களே அது எந்த மாசம் அப்படியே குரூப் 4ல தரமான கேள்வி நம்ம கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. பாவை நோன்பு 2024 குரூப் 4 கொஸ்டின். அடுத்தது பேராசிரியர். இந்த கொஸ்டின் வந்து 2 கேள்வி. இந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து 2024 குரூப் 4ல 2 கேள்வி அடுத்தடுத்த கேள்வி இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் நீங்க படிச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தா 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எடுத்துக்கிற 2 கேள்வி. அதே மாதிரி பாருங்க சிதவல் என்பதன் பொருள் தலைப்பாக. இது 2024 குரூப் 2 எக்ஸாம் 11th புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பாருங்க இது வந்து இயங்கோல் வினைமுற்று. இது வந்து குரூப் 4 எக்ஸாம் ஆசிரியர் நியமன தேர்வு. இந்த கொஸ்டின் குரூப் 2 உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாத கற்றல் என்ற தரமான கேள்வி நம்ம கொடுத்த மாதிரி இருந்துச்சு. 2024 குரூப் 2 எக்ஸாம் சரிங்களா. அதிவீரராம பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். அடுத்து பாருங்க அனந்தர் நாட்குறிப்பு. இது குரூப் 2 2024 குரூப் 2 கொஸ்டின். அதே மாதிரி வராகன் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா தங்க நாணயம் குரூப் 4 2024. இங்க வந்து பாத்தீங்கன்னா சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு என்னங்க இது முதுமொழி மாலை. இது குரூப் 2 2024. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா
யார் இயற்றிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ 2024 குரூப் 4. உங்களுக்கு வரிசையா எல்லாத்தையும் நான் காமிச்சிடறேன். 145 பக்கங்கள் இருக்கு, அத்தனையுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிடறேன். இது வந்து குரூப் 4ல இருந்துச்சு, குரூப் 2ல இருந்துச்சு. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 4 ஒரே பக்கத்துல இருந்து 2 கேள்வி. குரூப் 4ல ஃபிக்ஷன்னா புனைவு. இது வந்து குரூப் 2 எக்ஸாம். அமலன் அனகன் என்று கம்பராமாயணம் குறிப்பிட்டது ராமன். குரூப் 2 இது வந்து பாத்தீங்கன்னா மெய் படிமம். இந்த கொஸ்டின்லாம் தரமான கேள்வி, நம்ம கொடுத்த மாதிரியே கொடுத்தாங்க. யானைதன் வாய்நிறை, இது வந்து 2024 குரூப் 2 கொஸ்டின். அடுத்த ஆள் யார்கள், இது 2 கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்க. குரூப் 4ல இருந்துச்சு, குரூப் 2ல இருந்துச்சு. இது குரூப் 4 தண்டி அலங்காரம் நூலை தழுவி எழுதப்பட்டது காவிய தரிசனம். இது வந்து சிறப்பு தமிழ்ல இருந்து எடுத்த கொஸ்டின். சிறப்பு தமிழ்ல இருந்து மட்டுமே 350 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதுல இந்த கேள்வி எல்லாம் தரமான கேள்வி, இதெல்லாம் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. குரூப் 4 எக்ஸாம்ல வந்துச்சு இந்த கேள்வி. வந்து பாத்தீங்கன்னா தீபிகா குமாரி முதல்ல எந்த ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டாங்க. நான் வந்து கேள்வியிலே வச்சுட்டேன். தாதா சாஹேப் பால்கே விருதை முதலில் 1969ஆம் ஆண்டு வென்றவர் யார்? தீபிகா குமாரி. அடுத்து வந்து பாருங்க 17 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இனியவை 40 ஆசிரியர் குரூப் 4 2024. இந்த கொஸ்டின் நன்னறி பொறுத்து, அதாவது கூற்றுல கொடுத்திருந்தாங்க நன்னறி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தின் 7வது காண்டம் குரூப் 4 2024. இதெல்லாம் சிறப்பு தமிழ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க சிவகாமியின் சபதம் கூட்டுல இருந்தது 2024 குரூப் 4. அடுத்து இந்த கொஸ்டின் நம்ம 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு எல்லாமே நான் தனியா தொகுத்து, அதுவே ஒரு 1500 பாயிண்ட்ஸ் மேல இருக்கும். சொல்லும் பொருள் மட்டுமே 1000 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் இலக்கண குறிப்பு 9th to 12th இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு தனியா ஒரு 400 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய கலை சொற்கள், ஆக்சுவலா 9th இருந்து வரும் கலை சொற்கள் எல்லாமே தனியா, அது ஒரு 700 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். எல்லாமே நான் தனியா கடைசியில தொகுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறேன். அதுல இருந்து எத்தனை கேள்வி வந்திருக்கு பாருங்க. இது குரூப் 4ல கேட்டாங்க. வித்யாரம்பம், வித்யாபியம், அக்ஷராபியாசம், சீதள பத்திரம், இது அப்படியே பொறுத்துகளை கொடுத்திருந்தாங்க 2024 குரூப் 4ல. நான் கடைசியா மொத்தமா எடுத்து கொடுத்திருந்தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழியல் குழு குளுத்த நாரிய பழம், குழு குளுத்த பழம். அடுத்து வந்து செகண்ட் கிரேட் டீச்சர். இது வந்து சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம்னா குரூப் 4 கொஸ்டின். நேமி சுவல் அப்படின்றது ஆசிரியர் நியமன தேர்வு. அதே மாதிரி வந்து இது ஆசிரியர் நியமன தேர்வு. யாக்கைனா உடல், சேர்க்கை, அப்படியே பொருள் கூறுகள் இருந்து 2 கேள்வி அப்படியே கொடுத்திருந்தாங்க. அடுத்தடுத்த கேள்வி. இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு. ஆசிரியர் நியமன தேர்வுல 53 கேள்வி அப்படியே நான் கொடுத்துருக்கிறேன். எல்லா கேள்வியுமே அப்படியே கொடுத்துருக்கிறேன். வேரினா தேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது ஓரெழுத்து ஓர்மொழி கடைசியா கொடுத்துருக்கிறேன். இது சொல்லும் பொருளும் இருந்து குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். இது சொல்லும் பொருளும் குரூப் 2 கொஸ்டின். ரெனைசன்ஸ் என்பதன் பொருள் மறுமலர்ச்சி கடைசியா, அதாவது இது வந்து கலை சொற்கள் மொத்தமா எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இங்க சொல்லும் பொருள் கடிகமல், இலக்கண குறிப்பு கடிகமல் செகண்ட் கிரேட் டீச்சர். கரை பொருள் 2ஆம் வேற்றுமை தொகை குரூப் 4. வெண்குடை குரூப் 2. மொத்தமா இலக்கண குறிப்புக்குள்ள எடுத்து கடைசியா கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி செந்தமிழ் பண்பு தொகை குரூப் 4. இங்க வந்து பாத்தீங்கன்னா இலைத்து போதெல்லாம் மெலிந்து போதல், இது குரூப் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பறவைனா கடல், இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீள் உழைப்பு குரூப் 4 2024 குரூப் 4. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் செல்வர். கடைசி என்ன பண்ணிருக்கிறேன்னா ஒரு 164 அடைமொழியால் அழைக்கப்படும் சான்றோர்கள் கடைசியா எடுத்து கொடுத்துருக்கிறேன். அதுக்குள்ள இருந்தே ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு 7 கேள்வி 8 கேள்வி வந்துருது. இந்த பாருங்க குறைஞ்சபட்சம் 5 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஊமை கவிஞர் குரூப் 2, மக்கள் கவிஞர் குரூப் 2 அப்படியே கொடுத்துருக்கிற பாருங்க. மொத்தமா தொகுத்து கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி அப்பர் வாயிர் சார் இது குரூப் 2. காந்திய கவிஞர் குரூப் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா, ஆனா அழைத்தவர் வந்து கல்கி, நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அறிஞர் அண்ணா மட்டும் கொடுத்துருக்கிறோம். இது குரூப் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவிஞரேறு பாவலர்மணி குரூப் 2. இது பன்மொழி புலவர் வந்து குரூப் 2. ஆக்சுவலா குரூப் 4ல கேட்ட நான் ஹைலைட் பண்ணாம கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை பரிதிமார் கலைஞர், இது குரூப் 2. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர் குரூப் 4 2024. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கிறோம்ல 2000 கொஸ்டின், அதுல இருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். வெட்ட வெளியே கடவுளாக வணங்கியவர்கள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம். அடுத்து வந்து வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாவலராக இருந்தவர் பிச்சமூர்த்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடுகளில் வாழ்ந்த மக்கள், இந்த கொஸ்டின் கிடையாது. கீழே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, இது ஜெனரல் ஸ்டடீஸ்ல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது பாருங்க. வாகீசர் அப்பர் இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராகிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்தது 1, 3, 4 மேல்கதுவாய் கீழ்கதுவாய் கூடை பொழிப்பு, எது இந்த தலைப்புல இருந்து கேள்வி வராத எக்ஸாமே கிடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி முதலில் நிலைநாட்டியவர் ஏற்கனவே பார்த்த முடியாது பரிதிமார் கலைஞர். இந்த கொஸ்டின் அப்படியே குரூப் 2ல கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை காப்பி பண்ணி அப்படியே கொடுத்திருந்தாங்க. பாரதிதாசன் சாகித்ய அகாடமி, விசிராந்தியார் நாடகம்.
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஊவேசா என் சரிதம் என்பதை எந்த எந்த இதழ்ல எழுதினாரு, எந்த நூல்ல வெளியிட்டாரு, என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார், ஆனந்த விகடன். அப்படி அந்த கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நான் எடுத்து மொத்தமா கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை குரூப் 4 எக்ஸாம் 2024 உதவியவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், வந்தவன் வந்தான், வந்தான் என்பதன் வந்து வேறு சொல்லை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் பேசிக்கான கேள்விதான். அடுத்து பாருங்க குரூப் 2 கேட்ட டெலிகேட் என்பதன் பொருள், இது வந்து பொருந்தாதை கண்டுபிடிச்சு. டெலிகேட் என்றால் பேராளர், இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. அடுத்து தூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குரூப் 2. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பன்னகம் என்றால் பாம்பு, குரூப் 2 கேட்டிருந்தாங்க. 2024 குரூப் 2ல பன்னகம்னா பாம்பு. அடுத்து வந்து பாடலரி கலித்தொகை, இது வந்து ஆசிரியர் நியமன தேர்வு, இது அப்படியே கொடுத்திருந்தாங்க. என்ன களி, முல்லை களி, ஏற்றது எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலைஞனர் பலர் என்ற பாடலர் இடம்பெற்ற நூல் என்னது, முல்லைக்களி. கலித்தொகையா எந்த களின்னு கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி வந்தான் என்பதன் வேர்ச்சொல் வா, குரூப் 2. இந்த கொஸ்டின் குரூப் 2 சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள், சங்க இலக்கிய மொத்த அடிகள் 26,350, அப்படியே கூற்று காரணத்தில் கொடுத்திருந்தாங்க. பட் நமக்கு இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே விசும்பு தந்தம், இது அப்படியே குரூப் 4ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே தூக்கி வச்சிருந்தாங்க, பொறுத்துக. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகம் ஆசிரியர், இது பொறுத்துக, குரூப் 2. இது உருவ வழிபாடை வெட்ட வெளியே கடவுளாக வணங்கியவர் யாருன்னா கடுவெளி சித்தர், குரூப் 4. காந்தியடிகள் எந்த நாடக நூலை படுத்தி சிரவண பிதுர்பத்தி, என்னது பாத்தீங்கன்னா குரூப் 4 2024. இது காந்தியடிகள் எந்த நாடு, இதை திரும்ப வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ் 3000 வேறு பெயர் திருமந்திரம், தமிழ் 3000 வேறு பெயர் திருமந்திரம், நடுவணரசு திருக்குறளை தமிழ் மொழி செம்மொழி அறிவித்த ஆண்டு, பெருமாள் திருமொழியின் ஆசிரியர், குரூப் 2 பொறுத்துக்கள்ல கொடுத்திருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4 சொல்லுக்குருதி, குரூப் 2. அடுத்து இந்த கொஸ்டின் அப்படியே கலைதல், இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிதவலர் என்பதன் பொருள் தலைப்பகை கட்டியவர், சிதவலர் என்பதன் பொருள், குரூப் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தொல்காப்பியம் தரமான ஒரு கேள்வி. புலன் என்னும் இலக்கிய வகை, புலன் அப்படின்ற இலக்கிய வகைன்னு கொடுக்காம புலன் அப்படின்ற வார்த்தை மட்டும் இருந்துச்சு. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் பல்லு இலக்கியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சாற்றுப்படை அழைக்கப்படுவது, குரூப் 2 கொஸ்டின். நெஞ்சாற்றுப்படை அழைக்கப்படுவது முல்லைப்பாட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெருநாட்சா என பாராட்டப்பட்ட அறிஞர்னா இப்படி பாராட்டியது பாத்தீங்கன்னா கல்கி. அவ்வளவுதான். இது மாதிரி கிட்டத்தட்ட 5700 கொஸ்டின் இருக்கக்கூடிய இந்த சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க உடனடியாக ஸ்கிரீன்ல கொடுத்துற நம்பருக்கு, அதாவது 9626129474 நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 நாட்கள் உங்க கையில கிடைச்சிரும். இன்னும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு டேட்டை அறிவிச்சாச்சு. கரெக்டா 230 நாள் இருக்கு. இப்போ இருந்து நீங்க புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புத்தகத்தை வச்சு நீங்க பயிற்சி பண்ணலாம். கண்டிப்பா தமிழ்ல 90க்கு மேல மதிப்பெண் பெற முடியும். 95 வரைக்கும் எடுத்தா நம்ம வெற்றி பெறலாம். அதற்கு மிக முக்கியமா இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்றதை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோல ஜெனரல் ஸ்டடிஸ் புக் பத்தி நான் ரிவ்யூ போடுறேன். நன்றி.